ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டால் உடனே நம்ம செய்யக்கூடியது ஸ்வீட் ரெசிபி இந்த கேசரி தான். அதுவும் இந்த மாதிரி நல்லா தளன்னு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழ கேசரி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு மாம்பழம் இது நல்ல ஆ, என்ன வெரைட்டி எனக்கு தெரியல. வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சு. கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளஷ் அதிகமா இருந்துச்சு நல்லா. அதனால நல்ல ஸ்வீட்டான மாம்பழமா இருந்தா, இந்த மாம்பழ கேசரி செஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க. நல்ல சதைப்பகுதி அதிகமா இருந்துச்சு. அதே சமயத்தில ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டா நல்லா பழுத்த மாம்பழமா எடுத்துக்கணும். அப்பதான் இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். மெஷரிங் பார்த்தீங்கன்னா, 1 கப்பு இந்த கட் பண்ணது 1 கப். அதாவது 1 கப்பு அந்த கூழ், மாம்பழ கூழ் கிடைக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில ஒரு 3/4 கப்புக்கு மேல, அதாவது 1 கப்புக்கு கொஞ்சமா குறைவா வெள்ள ரவை எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நெய்யி, குக்கிங் ஆயில் 2 50, 50 எம்எல் எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கப்லேயே அளவுக்கு வர அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த மெஷரிங் கப் அளவு வரணும். 1 கப்பு மாம்பழக்கூழ். இப்போ அதை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம கேசரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடான உடனே முந்திரி, திராட்சை இது 2யும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்த உடனே நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதில் எடுத்து வச்சாச்சு, இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் நெய் இருக்குது இல்லைங்களா, நெய் சேர்த்த வேண்டாம். அந்த நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்சக்கூடிய இந்த வெள்ளை ரவை, வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சிம்லேயே ரவை சேர்த்தணுன்னா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுறணும். வறுத்த உடனே பாருங்கள், மடல் மடலாக இருக்கும். அந்த நல்லா தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். கருகாமல் நிறம் மாறாமல், அதே சமயத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களா? இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ரவை இந்த மாதிரி வறுத்து எடுத்து ஆறும்போது நம்ம அந்த கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் தண்ணி டைரெக்டாக இந்த மெஷரிங் கப்பில் நம்ம என்ன ரவை எடுத்தோமோ அதுலேயே 2½ கப்பு, இந்த கப்பில் நான் 2½ கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதாவது 3½ கப்பு ஊற்றணும் கேசரிக்கு. மாம்பழக்கூழ் 1 கப்பு சொன்னேன் இல்லைங்களா, அதனால 2½ கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ உப்பு ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்ததில்ல. டைரெக்டாக இந்த ரவை, வறுத்து வச்ச ரவையை நம்ம சேர்த்திக்கலாம். கட்டியெல்லாம் கட்டாது. நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துருக்குறோம். இப்போது தூவி விட்டுட்டு சிம் ரவை போட்டதுலேருந்தே சிம் பண்ணிக்கணும் நீங்கள். நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தால் நல்லா திக்காய் வரும். பார்த்திங்களா? இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்துச்சு. கட்டி எதுவுமே ஆகலை பார்த்திங்களா? ஏன்னா நம்ம ரவை நல்லா நெய்யில் வறுத்துருக்குறோம். அதனால் கட்டி தட்டாது. இந்த மாதிரி நல்லா ரவை நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ இருந்தாலும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். லிட்டு போட்டு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. ரவை நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சா? ரவை நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் நம்ம எந்த அளவு ரவை எடுத்தோமோ அதே அளவு ஒயிட் சுகர் நான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக பிடிக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி சுகர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1 1/4 கப்பு வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இந்த அளவே போதுன்னு விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மாம்பழக்கூழ் சேர்த்துறனால அதுலேயே ஸ்வீட் இருக்கும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவே போதும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வருது பாருங்கள். நல்லா கலந்து விட்டுடலாம்.
சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு நல்லா வந்து சாஃப்டாகி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாம்பழ கூழ் வந்து சேர்த்தணும். மாம்பழம் அடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, திக்கா அடிச்சிருக்கிறோம். அதேல 1 கப்பு எடுத்துட்டோம் நம்ம. எல்லாமே ஒவ்வொரு கப்பு. ரவை 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, மாம்பழக்கூழ் 1 கப்பு. சரிங்களா? தண்ணி மட்டும் 2 1/2 கப்பு சேர்த்தியிருக்கிறோம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபுட் கலர் எதுவுமே வேண்டியதில்லை. பார்த்தீங்களா? இது வந்து நேச்சுரல் கலர். சூப்பரா இருக்கா கலர் வந்து. அந்த மாம்பழத்தினுடைய வாசனை அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய்யில ஒரு 2, 2 ஸ்பூன் ஊத்தி நம்ம கலந்து விட்டுறணும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா ரிமைனிங் இருக்கக்கூடிய நெய்யை விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ நெய் விட்டாலும் அது இழுத்துக்கும். நல்லா கடைசியில் நெய் வந்து வெளிய வரும் நல்லா. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்கணும். இப்போ பாருங்க நல்லா சாஃப்ட்டாகி வந்துருச்சா? இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக எல்லா நெய்யும் சேர்த்திடலாம். இப்போ 50 எம்எல் நெய் சேர்த்திருக்கிறோம். 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து பவுடர், அதாவது சுகரில் அடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்திட்டு, நீங்கள் எந்த எசன்ஸும் சேர்த்த வேண்டியதில்லை. ஏலக்காய் பவுடர் மட்டும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? எதுவுமே கடாயிலலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்ட்டு, நாக்கில் வச்ச உடனே அப்படியே கரையும். அந்த மாதிரி இருக்கும் இந்த கேசரி வந்து. அந்த நம்ம ஊற்றின நெய், எண்ணெய் எல்லாமே வந்து அப்படியே அதிலேருந்து வெளியே வரும். வெந்தால் தான் நல்லா வந்து குக்கானா தான் அந்த நெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அப்போ நம்ம இறக்கிடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்களா, நெய் வந்து கசிஞ்சு வருதா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கரெக்டான பதம் அப்படின்னு தெரிஞ்சிடும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா தளர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு மாம்பழ கேசரி ரெடி. இப்போ வந்து ஒரு கப்பில் நம்ம வந்து போட்டுட்டு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு மாம்பழ கேசரி எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்த்தாம ரொம்ப அருமையாக, ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான ஒரு மாம்பழ கேசரி ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு சீசனில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்வீட் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இங்கே பாருங்கள் நம்ம ஸ்பூன் வச்சோன்னு அவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். சூப்பரான ஒரு மாம்பழ கேசரி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.